ஒரு காலத்துல சாம்சங், ஆப்பிள்னு மிகப்பெரிய டெக் ஜெயண்ட்டையே பயமுறுத்தின ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஏன் உலக நாடுகள விட்டு வெளியேறிட்டு இருக்கு? வெறும் ரூ. 22,000க்கு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒன் பிளஸ், இன்னைக்கு அவங்களோட ஓன் ஃபேன்ஸே அந்த ஃபோனை வாங்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நெவர் செட்டில்னு சொன்ன அந்த பிராண்ட், இன்னைக்கு செட்டில் ஆகிட்டாங்களோ? 2026ல யுஎஸ், யூரோப்ல இருந்து வெளியேறின ஒன் பிளஸோட உண்மையான கதை தான் இது. இது ஒரு ஃபோன் பிராண்டோட ரைஸ் அண்ட் ஃபால் மட்டுமல்ல, இது ஒரு வார்னிங் சைன். இந்த வீடியோ முடியும்போது ஒன் பிளஸ் எங்க தப்பு பண்ணாங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. வாங்க பார்க்கலாம். வருஷம் 2013. சைனால அன்னைக்கு ஒன் பிளஸ் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியவே டாமினேட் பண்ண கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், ஆப்பிள், சோனி, ஹெச்டிசி, எல்ஜி. ஒரு பேரும் டெக் ஜெயிண்ட்டாக இருக்காங்கல்ல. அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் இருந்த இந்த டைமில் நெவர் செட்டில் அப்படின்ற டேக்லைனோட ஒன் பிளஸ் உள்ளே வந்தாங்க. அவங்களுடைய கோல் அன்னைக்கு மில்லியன் கணக்கான ஃபோன்ஸை நம்ம சேல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஃபோன் எந்தூசியாஸ்டுக்காகவே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஃபோன் ரெடி பண்ணுறதுன்றது மட்டும்தான். அந்த டைமில் ஒன் ப்ளஸ் ஃபோனை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணது இன்வைட் சிஸ்டம் அப்படின்ற மார்க்கெட்டிங் மெத்தட். ஸோ பீப்புள் லிட்ரலாக பெக் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இன்வைட்காக. அதனால தான் அந்த ஃபோன் பிராண்ட் மேலே மக்களுக்கு ஒரு கிரேஸே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதனால் அந்த கம்பெனிக்கு கிடைச்ச பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஆனால் ஹைப் மட்டும் அன்லிமிட்டடாக சும்மா பயங்கரமாக ரீச் ஆனது மக்களை. ஆனால் இன்வெர்ட் சிஸ்டம் ஏன் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆனது தெரியுமா? அவங்க லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு ஃபோன் ஒன் ப்ளஸ் ஒன், ஸ்னாப்ட்ராகன் 801 ப்ராசஸர், செம்ம கிரேட் டிஸ்ப்ளே, ஹியூஜ் பேட்டரி, ப்ரீமியமான பில்டு. ஆனால் இது எல்லாமே சாம்சங்கோ இல்லை ஆப்பிளோ கொடுக்குற ப்ரைஸில் பாதி ப்ரைஸில் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன் ப்ளஸ் த்ரீ, 3T, 5, 5T, 6, 6T, 7 ப்ரோ. இது எல்லாமே ஒரு ஃபோனும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சும்மா லெஜெண்டாக வந்தாங்க. ஸோ இதில் பீப்புளை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு எரா அப்படின்னா ஒன் ப்ளஸ் 7 சீரிஸ் தான். அதுலேயும் ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, பாப்அப் கேமரா, யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ், ஃப்ளாக்ஷிப்பான ஸ்பெக்ஸ், ஆட்ஸ் எதுவும் இல்லாமல், க்ளீனான ஆக்சிஜன் ஓஎஸ், ஃபாஸ்ட் அப்டேட்ஸ், சூப்பர் ஃபாஸ்டான சார்ஜிங். மெனி ரிவ்யூவர்ஸ் இந்த ஃபோனை என்ன சொன்னாங்கன்னா த பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் அன்னைக்கு செக்மெண்ட்டில். ஆனால் இந்த நேரத்தில் தான் ஒன் ப்ளஸ் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஒரு டைமும் அவங்க ஒரு நியூ ஃபோன் லான்ச் பண்ணும்போது மக்கள் அப்படி க்யூவில் நிற்பாங்க கிலோமீட்டர் கணக்கா. எப்படி இவ்வளோ லவ் இந்த பிராண்ட் மேலே அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு அவங்க பண்ணது க்ளீனான ஆக்சிஜன் ஓஎஸ், ஆட்ஸ் இல்லாத ப்ளோட்வேர் சாஃப்ட்வேர், ஃபாஸ்டான அப்டேட்ஸ், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அலர்ட் ஸ்லைடர், கம்யூனிட்டிக்குள்ளே ஃபீட்பேக் வாங்கி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது, ஃபாஸ்ட் சார்ஜிங், ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சாங்க. பீப்புளோட ட்ரஸ்ட் இந்த பிராண்ட் ரொம்ப ஈஸியாகவே கெயின் பண்ணிட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு வெறும் ஃபோன் மட்டும் இல்லை, இது ஒரு ஐடென்டிட்டியாகவே ஒன் ப்ளஸ்க்கு மாறுச்சு. ஒன் ப்ளஸோட டவுன்ஃபால் கால்பே எப்போ அந்த கம்பெனியை விட்டு போனாரோ அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவர் யாருன்னா, இவர் தான் இவ்வளோ வரைக்கும் இந்த ஒன் ப்ளஸோட பிராண்டை ஒரு இவ்வளோ கிரேஸ் மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுல இருந்த ஜீனியஸான பிரைன். இவர் தான் அந்த என்தூசியஸ்ட்காக எடுத்த இனிஷியேட்டிவ் ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட் பண்ணதுலேருந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஆள். பட் இவருக்கு போனதுக்கு அப்புறம் ஓப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ப்ளஸில் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் மெல்ல மெல்ல அவங்களோட ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மக்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஃபோனோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற வேர்டு வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாறிட்டாங்க. பீப்புள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தானே நாங்கள் ஒன் ப்ளஸ் வந்தோம். பட் இப்போ நீங்கள் சாம்சங் கொடுக்குற விலைக்கே ஒன் ப்ளஸ் வைக்கிறீங்களே, இதுக்கு நாங்கள் சாம்சங்கே வாங்கிட்டு போயிடுவோமே அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒன் ப்ளஸ்க்கு மக்கள் மேலே இவ்வளோ கிரேஸ் வரதுக்கான ரெண்டாவது ரீசன் அவங்க கொடுத்த சாஃப்ட்வேர் தான். ஆக்சிஜன் ஓஎஸ் பியூராக இருக்கும், நல்ல ஃபாஸ்ட் ரெஸ்பான்சிவ், மினிமலாக இருக்கும், ஆட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதுதான் ஒன் ப்ளஸ் மேலே ப்ரைஸை தாண்டி கிரியேட் பண்ண ரெண்டாவது மிகப்பெரிய ஹைப். ஆனால் ஓப்போ ஆக்சிஜன் ஓஎஸை கலர் ஓஎஸ் கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஐடென்டிட்டியும் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சது. மூணாவது டவுன்ஃபால்க்கான ரீசன் அவங்களுடைய கன்ஃபியூசிங்கான ப்ராடக்ட் லைனப் தான். முன்னெல்லாம் ஒன் ப்ளஸ் அப்படின்னாலே அஃபோர்டபுளாக இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், நல்ல கேமரா, நல்ல பில்டு குவாலிட்டி எல்லாமே சேர்த்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக கிடைக்கும் அப்படின்றது தான். ஆனால் அவங்க ஒன் ப்ளஸ் நாடு, நாடு சிஇ, சிஇ லைட், நாடு என், ஆர் சீரிஸ், ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ கன்சியூமர் மத்தியில்
இது ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஸ வந்து கிரியேட் பண்ணுச்சு. 4வது மிகப்பெரிய பிரச்சனை OnePlus பிராண்டுக்கு வந்ததே அவங்களுடைய ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான். நெறைய ஃபோன்ஸ் கிரீன் லைன் இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சது. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாடல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மதர் போர்ட் டெட் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட்ஸும் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சது. OnePlus தான் நெறைய பிராண்ட்ஸ் என்னதான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், OnePlus தான் அதிகமான கிரிட்டிசிசம் வந்து ரிசீவ் பண்ணாங்க. மெனி யூசர்ஸ் வந்து இந்த ஒரே டைம் லைன்ல கிரீன் லைன் இஷ்யூ, போர்ட் டெட்ன்னு வந்ததுனால, OnePlus கம்பெனி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி கிரீன் லைன் வர ஃபோனுக்கு ஃப்ரீயாவே லைஃப் டைம் டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மென்ட் வந்து பண்ணி குடுத்தாங்க. ஓல்டர் ஜெனரேஷன் ஃபோன்ஸ்க்கு வந்து கூப்பன் கோடோட பிரீமியம் கரண்ட்டா இருக்கிற டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்றதுக்குன்ற மாரி நெறைய ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையா OnePlusக்கு வந்தது, காம்படிஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. வெளிய வந்த கால்பே, நத்திங்ன்னு ஒரு புது பிராண்ட உருவாக்குனாரு. விவோல இருந்து ஐக்யூன்ற பிராண்ட் கேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே லான்ச் பண்ணாங்க. Xiaomi, Motorola, Realme, Samsungம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. Google Pixelம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே ஃப்ளாக்ஷிப்பான ஃபீச்சர்ஸ வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. OnePlusம் அவங்க ஐடென்டிட்டிய கரெக்ட்டான டைம்ல லாஸ் பண்ணதுனால, அவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ன்றது குறைஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சது. இந்த வருஷம் 2026 OnePlus ஃபேன்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான இயர்ன்னு தான் சொல்லணும். ரீசன் என்னன்னா, OnePlus அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்க இனிமே யுஎஸ்லயும், யூரோப்லயும் எந்த விதமான புது ஃபோன்ஸையும் லான்ச் பண்ண மாட்டோம். எந்த ப்ராடக்ட்ஸும் இனிமே லான்ச் ஆகாது அப்படின்றது தான். ஆல்ரெடி லான்ச் ஆன ஃபோன்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், வாரண்டி சப்போர்ட், ஸோ ஆஃப்டர் சேல்ஸ்க்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அத மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவும் லான்ச் ஆகாது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நெறைய மக்கள் என்ன நெனச்சாங்க அப்டின்னா, ஓகே இனிமே இந்தியாவிலேயே லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ OnePlus முடிஞ்சது அப்டின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா அது உண்மை இல்ல. OnePlus ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியால நாங்க எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரல. ஸோ இதுக்கு முன்னாடி எப்டி இருந்ததோ, அதே சப்போர்ட், நியூ ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் ஆகும். நாங்க இன்னும் நெறைய சீரிஸ் வந்து 6 சீரிஸ், என் சீரிஸ்ன்னு கொண்டு வரலான்னு இருக்கோம். அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியால இருக்கிற யூசர்ஸ் பயப்பட வேண்டாம். மெயினா OnePlus அந்த ரீஜியன்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுக்கான காரணம், உயர்ந்துகிட்டே வர ஸ்பேர்ஸோட பிரைஸஸ் தான். பத்தாததுக்கு ரேம் ஷார்ட்டேஜ், ஏஐ சிப்னு பயங்கரமான காஸ்ட் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் OnePlusக்கு அந்த மார்க்கெட்ல டிமாண்ட்ன்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. மெயின் காம்படிஷனா ஆப்பிள் அண்ட் சாம்சங் தாண்டி அந்த மார்க்கெட்ல அவங்களால இப்போ பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியல. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான ஓப்போ, குளோபலா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரீமியமான ஃபிளாக்ஷிப் எல்லாமே அவுட் சைட் சைனா கொண்டு போறதுனால, ஸோ இந்த மாரி மார்க்கெட்ல இருந்து OnePlusஸ கட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க எங்க OnePlusக்கு நல்ல டிமாண்ட்ஸ் இருக்கோ, அங்க சேல் பண்ணிட்டு கம்மியான டிமாண்ட் இருக்கிற மார்க்கெட்ல ஃபுல்லா இனிமே ஓப்போ தான் வரப்போகுது. ஸோ அதிகமான டிமாண்ட் இருக்கிற மார்க்கெட்ல சைனாவும், இந்தியாவும் ஒண்ணு. ஸோ இந்தியால இப்போ வரைக்கும் அவங்க எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. ஸோ ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். OnePlusஆல கம்பேக் பண்ண முடியுமா திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு அவங்க சில சேஞ்சஸ திரும்ப எடுத்துட்டு வரணும். பழைய கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பிரைசிங், கம்மியான மாடல்ஸ் மட்டும் லான்ச் பண்ணணும். நாடு, சிஇ ரிலேட்டட் நச நசன்னு லான்ச் பண்ணாம, அவங்க என்னென்ன செக்மெண்ட்டுன்னு OnePlusஸ முடிவு பண்ணணும். நாங்க பிரீமியம் ப்ளஸ் அஃபோர்டபுள்னு பழைய ஸ்ட்ராட்டஜிய அவங்க வந்து கொண்டு வரணும். கம்யூனிட்டி கூட நல்ல அவங்க க்ளோஸா இருக்கணும். ஸோ யூசர்ஸ் என்ன ஃபீட்பேக் குடுக்குறாங்கன்னு கேட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யூனிக்கான ஃபீச்சர்ஸ், அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த மாரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ திரும்ப எடுத்துட்டு வந்தா, கண்டிப்பா OnePlus திரும்பவும் ஃபேமஸான பிராண்டா மாறும். OnePlus தோல்வி அடைஞ்ச பிராண்ட் இல்ல. ஆனா, தன்னோட சொந்த அடையாளத்தையே மெதுவாக இழந்த பிராண்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் OnePlus தான். ஒரு காலத்துல ஃபிளாக்ஷிப் கில்லர். ஆனா இன்னைக்கு தன்னோட சொந்த ஃபேன்ஸோட நம்பிக்கையே அந்த பிராண்டு வேணும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ OnePlus மீண்டும் பழைய OnePlusஆ மாறுமா? இல்ல இது ஒரு பிராண்டோட கடைசி காலகட்டமா? உங்களோட கருத்த மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம உங்களோட ஃபேவரட் OnePlus ஃபோன் எது அப்படின்றதையும் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் ராகுல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.